பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென், ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எல்லா காலத்திலும் ஆண்டவரை நோக்கி அழைக்க வேண்டும். குறிப்பாக ஆபத்து காலத்திலே ஊக்கமாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, நாம் விடுதலை பெற்ற பின்பு தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக அவருடைய சாட்சிகளாக இருக்க போகிறோம். சகோதர சகோதரிகளே, இதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. இதை நாம் வேதத்தின் வழியாக தியானிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலே ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்துகின்றான். அவன் முதலாவது யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்கின்றான். இது யூதர்களுக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கேள்விப்பட்டு பிறகு பேதுருவையும் கைது செய்து அவனை சிறைச்சாலையிலே வைக்கின்றான். அதாவது பஸ்கா பண்டிகைக்கு பிறகு அவனையும் கொலை செய்து விட வேண்டும் என்ற நோக்கத்திலே இருக்கின்றான். இப்பொழுது ஆபத்து வந்துவிட்டது என்பதை சபையார் உணர்ந்து பேதுருவுக்காக மிகவும் ஊக்கமாக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு பேதுருவை விடுவிப்பதற்காக தம்முடைய தூதனை அந்த சிறைச்சாலைக்கு அனுப்புகின்றார். இங்கே நீங்கள் பார்க்கும்போது முதலாவது தூதன் அங்கே வரும் பொழுது முதலாவது அங்கே வெளிச்சம் வருகின்றது. இரண்டாவது, பேதுருவின் கைகளில் இருந்த சங்கிலிகள் அவிழ்க்கப்பட்டு கட்டுகள் உடைக்கப்படுகின்றது. மூன்றாவது, பேதுரு விடுதலை அடைந்து மார்க் எனப்பட்ட யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டிற்கு செல்கின்றார். அங்கே சென்று தேவன் தம்மை விடுதலை ஆக்கினதை சொல்லி அங்கு தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு சாட்சியாக இருக்கின்றார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், சபையார் ஆபத்து காலத்திலே பேதுருவுக்காக ஊக்கமாக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு தம்முடைய தூதனை அனுப்பி அங்கு பேதுருக்கு விடுதலை கொடுக்கின்றார். பேதுரு விடுதலை பெற்ற பிறகு சாட்சியாக தேவனை நோக்கி மகிமைப்படுத்துகின்றார். நாம் அதுபோல நம்முடைய ஆபத்து காலத்திலும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை விடுவித்து நம்மை உயர்த்துவார். நாம் தேவனுக்கு சாட்சிகளாக இருந்து அவரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தகப்பனே, ஆபத்து காலத்தில் உண்மையை நோக்கி அழைக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நீர் அவர்களை விடுவித்து அவர்கள் உண்மை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பொருட்படுத்தி வழி நடத்த வேண்டும். இயேசு